வணக்கம். நீங்க அனுப்புன இந்த நோட்ஸ் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுல இருக்கிற ஒரு விஷயம் படிச்சதுலேருந்து என் மனசுல ஓடிட்டே இருக்கு. நாம எல்லோரும் நல்லா சாப்பிட்டாதான் தெம்பா எனர்ஜியா இருக்க முடியும்னு நம்புறோம். ஆனா ஒரு பெரிய விருந்து சாப்பிட்டதும் நமக்கு ஏன் உடனே தூக்கம் வருது? தெம்பு வர்றதுக்கு பதிலா ஏன் ஒரு மந்த நிலை வருது? இதுதான் நீங்க அனுப்பின குறிப்புகள் எழுப்புற ஒரு பெரிய புதிர். இன்னைக்கு நாம இந்த புதிரை விடுவிக்க தான் முயற்சி பண்ண போறோம். உங்க குறிப்புகள்ல ஆர்னால்ட் எரட் ஒருத்தரோட கருத்துக்களை மையமா வச்சு ஒரு மாற்று பார்வையை முன்வைக்கிறாங்க. அதாவது உணவு நமக்கு சக்தியை கொடுக்கறது இல்ல, உள்டாவா நம்ம சக்தியை அது எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. இது கேட்கவே தலைகீழா இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, இதன் பின்னாடி என்னன்னு ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த ஆர்னால்ட் எரட் என்பவர் யார்? இந்த குறிப்புகள்ல மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸ்ல நாம இதை பத்தி அதிகமா கேள்விப்பட்டது இல்லையே. கொண்டு அவரை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆர்னால்ட் ஏரெட் என்பவர் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல வாழ்ந்த ஒரு ஜெர்மன் இயற்கை மருத்துவர். அவருடைய கருத்துக்கள் அந்த காலத்திலேயே ரொம்ப புரட்சிகரமானதா பார்க்கப்பட்டது. இன்னைக்கும் அது ஊட்டச்சத்து அறிவியலோட மெயின்ஸ்ட்ரீம் பார்வைக்கு வெளியதா இருக்கு. இத நாம முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். நாம இன்னைக்கு விவாதிக்கிறது ஒரு மாற்று சிந்தனை. இது சரி தவறுன்னு பார்க்காம இந்த தியரியோட லாஜிக்க புரிஞ்சிக்க முயற்சிப்போம். ஓகே, அந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். சரி, அப்போ அவரோட முதல் வாதமே மெட்டபாலிசம், அதாவது வளர்சிதை மாற்றம் பத்தினதுதான். நம்ம பொதுவா சாப்பாடு சக்தியா மாறுற ப்ராசஸ் தான் மெட்டபாலிசம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏரிட் வேற மாதிரி சொல்றாரு இல்லையா? ஆனா அங்கதான் மொத்த விவாதமும் தொடங்குது. ஏரிட்டின் பார்வையில மெட்டபாலிசம் என்பது சக்தியை உருவாக்கும் செயல்முறை கிடையாது. அது கழிவுகளை வெளியேற்றும் செயல்முறை. அதாவது எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட். நாம சாப்பிடுற பெரும்பாலான உணவுகளை நம்ம உடம்பு ஒரு அந்நிய பொருள் மாதிரி தான் பாக்குது. அது உள்ள வந்ததும் அதை ஜீரணிச்சு அதில் இருக்கிற கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு உடம்பு ஒரு பெரிய போராட்டமே போடுது. ஒரு நிமிஷம், இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. நம்ம உடம்பு சாப்பாட்டை ஒரு எதிரி மாதிரியா பாக்குது. நம்ம காருக்கு பெட்ரோல் போடுற மாதிரி தானே சாப்பாட்டை நினைக்கிறோம். நல்ல ஒப்பீடு. ஆனா இந்த தியரி படி நாம போடுறது சுத்தமான பெட்ரோல் இல்ல. அது ஒரு மாதிரி கெட்டியான கசடு நிறைஞ்ச ஒரு எரிபொருள் மாதிரி. அந்த எரிபொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இன்ஜின் அந்த கசடெல்லாம் வடிகட்டி சுத்தம் செய்யவே ரொம்ப கஷ்டப்படுது. அந்த சுத்தப்படுத்தும் வேலைக்குத்தான் இன்ஜினோட சக்தி அதிகமா செலவாகுது. அதே மாதிரி நம்ம உடம்பும் உறவை ஜீரணித்து கழிவுகளை வெளியேற்றவே தன் சக்தியை பெருமளவுல செலவழிக்குது. ஓ, அந்த இன்ஜின் உதாரணம் இதை நல்லா தெளிவுபடுத்துது. அப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு இதுதான் விடையா? நல்லா சாப்பிட்டதும் ஏன் நமக்கு தூக்கம் வருதுங்கிறதுக்கு. சரியா அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க. உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி நம்ம உடம்போட மொத்த சக்தியில சுமார் 60% 70%? ஆமா, 70% நாம சாப்பிட்ட உணவை ஜீரணம் செய்யறதுக்கும் அதிலிருந்து வர கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் மட்டுமே செலவாகுதான். யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிட்ட 100 ரூபாய் இருக்கு. ஒரு பொருளை வாங்க கடைக்கு போறதுக்கு பயணச்செலவுக்கே 70 ரூபாய் போயிடுச்சுன்னா மிச்சம் 30 ரூபாய்க்கு தான் பொருள் வாங்க முடியும். அதே மாதிரி தான் சக்தி கிடைக்கிறதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிற சக்திய இந்த ஜீரண வேலைக்கே திருப்பி விட்டுடுறோம். அதனாலதான் அந்த மந்த நிலை, அந்த சோர்வு, அந்த ஃபுட் கோமான்னு சொல்றோமே அது. ஆமா, அது ஏற்படுது. அப்போ இந்த தேங்க்ஸ்கிவிங் ஃபுட் கோமாங்கிறது ஒரு கட்டுக்கதை இல்ல. அது நம்ம உடம்பு ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு போடுற அபாய சங்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. நவீன அறிவியல் உணவுன்னா கேலரி, கேலரின்னா சக்தின்னு ஒரு சமன்பாடு சொல்லுதே. ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலோ இல்ல ஒரு காஃபி குடிச்சாலோ உடனே ஒரு சுறுசுறுப்பு வருதே. அதை எப்படி இந்த தியரி விளக்குது? அதை மொத்தமா தப்புன்னு சொல்லுதா? இது ஒரு அருமையான கேள்வி. அதை இந்த தியரி மொத்தமா மறுக்கல. அதனாலதான் அவங்க குறிப்புகள்ல அத அரை உண்மைன்னு அழகா சொல்லியிருக்காங்க. எரட்டின் பார்வைப்படி சர்க்கரை அல்லது காஃபி கொடுப்பது உண்மையான சக்தி கிடையாது. அது ஒரு தூண்டுதல், ஒரு ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷன்னா? உதாரணத்துக்கு, ஒரு சோர்வான குதிரைய சாட்டையால அடிச்சா அது வேகமா ஓடும். அதுக்கு புதுசா சக்தி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்ல. இல்ல. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சக்திய பயத்துல வேகமா செலவழிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் சர்க்கரையும் காஃபியும் நம்ம நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற சக்திய அவசர அவசரமா வெளியே கொண்டு வருது. இது நமக்கு தற்காலிகமா ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தாலும் நீண்ட காலத்துல நம்ம உடம்பை இன்னும் சோர்வாக்கிடும். வாவ், ஸ்டிமுலண்ட்டுக்கும் உண்மையான எனர்ஜிக்கும் உள்ள வித்தியாசம். இது ஒரு புதிய கண்ணோட்டம். அப்போ எல்லா உணவுகளும் இப்படி சக்தியை உறிஞ்சுறது இல்ல தானே? சில உணவுகள் சக்தியை கொடுக்கும், சிலது உறிஞ்சும். அந்த மாதிரி ஒரு பிரிவினை இருக்கா?
நிச்சயமா. இதுதான் இந்த தியரியோட அடுத்த முக்கியமான கட்டம். உங்க குறிப்புகள்ல சக்திய உறிஞ்ச உணவுகள்னு ஒரு பட்டியலே இருக்கு. முக்கியமா சுத்திகரிக்கப்பட்ட உணவுகள், அதாவது மைதா, வெள்ளை சக்கரை, அப்புறம் ரொம்ப நேரம் அதிக வெப்பத்துல சமைக்கப்பட்ட கனமான உணவுகள், ஜீரணிக்க ரொம்ப கஷ்டமான இறைச்சி, அதிகப்படியான புரோட்டீன் மற்றும் இன்னைக்கு நாம அதிகம் சாப்பிடுற எல்லா விதமான பதப்படுத்தப்பட்ட உணவுகளும், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸும் இந்த வகையில தான் வருது. அப்போ சக்தியை கொடுக்கிற உணவுகள் எது? எளிமையான பதில் இயற்கையான லேசான உணவுகள், பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முளைக்கட்டிய தானியங்கள். இதையெல்லாம் ஜீரணம் செய்ய உடம்பு அதிகமா போராட வேண்டியதில்ல. இதனால இதிலிருந்து கிடைக்கிற சக்திக்கும் அது ஜீரணிக்க செலவாகிற சக்திக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப அதிகம். ஓகே, ஒரு நெட் கெயின் மாதிரி. ஆமா, உதாரணமா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா அதிலேந்து கிடைக்கிற சக்தியில ஒரு 10% தான் ஜீரணத்துக்கு செலவாகலாம். அப்போ உங்களுக்கு 90% நிகர லாபம். ஆனா ஒரு பீட்சா சாப்பிட்டா அதுல கிடைக்கிற சக்தியில 70% அதை ஜீரணிச்சு அதுல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றவே செலவாகிடும். அப்போ உங்களுக்கு 30% தான் நிகர லாபம். இந்த கணக்கு தான் ரொம்ப முக்கியம். இந்த நெட் கெயின் கணக்கு ரொம்ப சுலபமா புரியுது. அப்போ உண்மையான சக்தி சாப்பாட்டுல இருந்து வரலேனா அப்புறம் எங்க இருந்து தான் வருது? நம்ம காலையில எழுந்து வேலை செய்ய, சிந்திக்க இந்த ஆற்றலோட மூலம் எது? இதுக்கான பதில் எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. உண்மையான சக்தி உடல் தூய்மையிலிருந்து வருது. உங்க குறிப்புகள்ல இருந்தே சொல்றேன். கிளீன் பாடி ஈக்குவல் டு ஃப்ரீ எனர்ஜி. அதாவது நம்ம ரத்தம், நிணநீர் மண்டலம், அதாவது லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், குடல், மத்த உறுப்புகள்லாம் கழிவுகளும் நச்சுக்களும் இல்லாம சுத்தமா இருக்கும்போது உடம்பு அதோட அடிப்படை வேலைகளை செய்ய போராட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு நிமிஷம், இந்த நிணநீர் மண்டலம், அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டம்னா என்னன்னு கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. நம்ம வீட்ல கழிவுநீர் போறதுக்கு ஒரு வடிகால் அமைப்பு இருக்குல்ல, ஆமா. அது மாதிரி தான் நம்ம உடம்போட வடிகால் அமைப்பு தான் இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். உடம்புல இருக்கிற செல்லுலார் கழிவுகளை, நச்சுக்களை சேகரிச்சு வெளியேத்துறது தான் இதோட வேலை. நாம கனமான உணவுகளை சாப்பிடும்போது இந்த வடிகால் அமைப்புல அடைப்பு ஏற்படுற மாதிரி ஆயிடுது. ஓஹோ. இதனால கழிவுகள் தேங்கி உடம்பு மந்தமாகுது. அதுவே லேசான உணவுகள் சாப்பிடும்போது இந்த வடிகால் அமைப்பு சுத்தமா தங்குதடையின்றி வேலை செய்யும். ஓகே. ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபார் த பாடி. புரிஞ்சது. அப்போ இந்த சிஸ்டம் எல்லாம் சுத்தமா இருந்தா சக்தி எப்படி தானா வரும்? முராடாத நிலையில அந்த சக்தி ஜீரணத்துக்காக வீணாகாம நம்ம மூளைக்கும் தசைகளுக்கும் மத்த வேலைகளுக்கும் முழுமையா கிடைக்கும். அப்போதான் உண்மையான ஆற்றல், மனத்தெளிவு, உடம்புல ஒருவித லேசான தன்மை, லைட்னஸ் எல்லாம் ஏற்படும்னு எர்ஹெட் சொல்றார். இன்னொரு படி மேல போய் உடல் தூய்மையா இருந்தா தூக்கத்தோட தேவை கூட குறையும்னு உங்க குறிப்புகள்ல ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த உண்ணா நோன்பு, அதாவது ஃபாஸ்டிங் பத்தின விஷயத்துக்கு நம்மள கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். சாப்பிடாம இருந்தா சக்தி கிடைக்குங்கிறது கேட்கறதுக்கே முரணா இருக்கே. ஆமா, ஆனா இந்த தியரி படி அதுதான் லாஜிக். உண்ணா நோன்பு இருக்கும்போது என்ன நடக்குது? நாம உடம்புக்கு ஜீரணம்ங்கிற மிகப்பெரிய வேலையிலிருந்து முழுமையான விடுமுறை கொடுக்கறோம். அந்த நேரம் உடம்பு தன் சக்திய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் உடம்ப தானே சரி செஞ்சுக்கிறதுக்கும் ஹீலிங்குக்கும் பயன்படுத்துது. ஆரம்பத்துல சிலருக்கு கஷ்டமா இருந்தாலும் ஒரு நாளுக்கு அப்புறம் பலரும் ஒருவித மனத்தெளிவையும் சுறுசுறுப்பையும் உணர்றதுக்கு இதுதான் காரணம். சரி சரி. ஜீரணத்துக்கு செலவாக வேண்டிய சக்தி இப்போ மூளைக்கு கிடைக்குது. நான் இதை சிலர்கிட்ட கேட்டிருக்கேன். முதல் நாள் பசி எடுக்கும், ஆனா அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது ஒரு உடலியல் ரீதியான விளக்கமா இருக்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ சுருக்கமா சொன்னா, நம்ம உணவை ஒரு எரிபொருளா பார்க்கறத விட உடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கான ஒரு கருவியா பார்க்கணும்னு இந்த தியரி சொல்லுது. மிகச் சரியா தொகுத்து சொன்னீங்க. எந்த உணவு உடம்புக்குள்ள போய் குறைவான கழிவுகளை உருவாக்குதோ, எந்த உணவை ஜீரணிக்க உடம்பு குறைவான சக்தியை செலவழிக்குதோ அதுவே சிறந்த உணவு. உடல் தூய்மை அடையும் போது அதன் உண்மையான உள்ளார்ந்த சக்தி தானா வெளிப்படும். இதுதான் நீங்க பகிர்ந்து கொண்ட இந்த குறிப்புகளோட ஒட்டுமொத்த சாராம்சம். இந்த விவாதம் உண்மையிலே நாம உணவை பார்க்குற விதத்தையே மாற்ற மாதிரி இருக்கு. கலோரி கணக்கை தாண்டி நம்ம உடம்பு ஒரு உணவை எப்படி உணருதுங்கிறது தான் முக்கியம்னு தோணுது. ஆமா, இந்த விவாதத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை.
இந்த கருத்துக்களோட அடிப்படையில உங்க அன்றாட வாழ்க்கைய கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க சாப்பிடும்போது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க உண்மையிலே புத்துணர்ச்சியோட, லேசா, ஆற்றலோட உணர்றீங்களா? இல்ல மந்தமா, சோர்வா, தூக்க கலக்கத்தோட உணர்றீங்களா? எந்தெந்த உணவுகள் உங்கள முதல் மாதிரி உணர வைக்குது? எந்தெந்த உணவுகள் 2வது மாதிரி உணர வைக்குது? இந்த வித்தியாசத்த நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலே, உங்க உடம்புக்கு எது நல்லதுங்கிற பதில் உங்களுக்குள்ள இருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும்.